5 இணையோட பிளேஸும் உங்க செட்டப் பண்ணிருக்காங்க. சரி, மருதம் என்ன? அதான் ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கு, நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். யானை மதம் முடிச்சு உள்ள வைக்கிறாங்கல்ல, அதை மயக்கிறதுக்கு வந்து 3 விஷயம் தான் கொடுப்பாங்க. ஒண்ணு கரும்பு, இன்னொன்னு வந்துட்டு வெல்லம், இன்னொன்னு சூரியகாந்தி விதை. இது மூணு தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னா சூரியகாந்தி விதை வந்து காட்டுல கிடைக்கிற புரோட்டீன் வந்து அது உடம்புக்கு ஏறுன்றதுக்காக, கொழுப்பு சத்து அதிகம். ஓகே, கரும்பு ஓகே, இன்னொன்னு என்ன வெல்லம் ஓகே. இந்த இவ்வளவு ஒரு விதையை எடுத்து யானை கிட்ட கொடுப்பாங்க. அது திக்குமா? யானைக்கு ஒண்ணு கிடையாது, அது மூட்டை அள்ளி கொட்டிக்குமா. அரைச்சு மாவு உருண்டை கொடுக்குறாங்கல்ல, அது என்ன உருண்டை? அதான் அது மாத்திட்டாங்கடா. இந்த கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பல் வந்து 2005 திருச்சியில வெள்ளம் வந்தப்ப அவ்வளவு பேர் மக்களை போய் நான் எங்க தாத்தா நான் எல்லா இதுல தான் போய் காப்பாற்றணும். தாத்தா பேரு அது வேணா, அது வீடியோல அவரு பிரபலமா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு என் பேரு ஃபயர் ராஜா. ஃபயர் வேணா ஒண்ணு வேணாம் ராஜா. சரி, இதுல போய் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நினைவு சின்னமா கொண்டாந்து கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். யாரு கேட்டது? ஒன்று வந்து கவர்மெண்ட் கிடைச்சு 6 கோடி. எங்க வந்து கேட்டாங்க? வீட்டுல மேட்ட மாடியில தான் போட்டு வச்சிருந்தேன். இதை மாடியில போட்டு வச்சிருந்த. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், பணம் கம்மியா தீர்ந்து போச்சு இந்த பேல்ட்ட. இப்ப பணம் என்கிட்ட அதிகமா இருக்கு. மனுஷனோட வாழ்க்கை எப்படின்னு பாருங்களேன். பாருங்க, பாத்தீங்களா, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா நான் யாரு? இப்படி விட்டுருவேன். ஓ, என்ன போயா வாழ்ந்துட்டான், பறவை விட்டதுக்கு போயா வாழ்ந்துட்டான். என்னை பத்தி தெரியும்ல. சரி விடு, கோவப்படாத விடு. இந்த பையன் வந்து என்னை வந்து வீடியோல பாத்துருப்பான் போல. ஆனா அவங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுக்குன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, இங்க கேமரா திருப்பு. அவன் சொந்தக்கார பைய கூட்டு வந்து அந்த காசு கொடுத்து பேச சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி இது. ஆனா அது ஒரிஜினல் எருமை கிடையாது, மாவு எருமை. அவ்வளவுதான். நிஜமா 2011 ஒரு சண்டை நடந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன சண்டை? திருச்சி தாண்டி அவுட்டர் லால்குடி பக்கத்துல ஒரு பெரிய போர் நடந்துச்சு. சரி, சோழ தேசம் இல்ல நம்மளுக்கும் இல்ல அப்ப இருந்து சொன்ன தெரியாதுடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப வந்து பாகுபலியில ஒரு மாடு. ஆமா, அந்த மாதிரி ஒரு மாடு வந்தது. அப்ப அந்த மாட்டுக்கு கடைசியா என்னதான் இருக்கு. அந்த மாடு வந்து ஹைதராபாத் பிலிம்ல இருக்கு. அது மாதிரி தான் சொல்றேன். சரி சரி. அப்ப வந்து அந்த மாடுக்கும் எனக்கும் சண்டை. சரி, அப்ப இறக்கி எந்த வருஷம் சொன்னீங்க? 2012. சாரி, 1912. 1912. இப்ப உங்க வயசு எத்தனை? இல்ல அப்ப வந்து எங்க பரம்பரை வயசு என்ன? சரி, இப்ப அப்பனா 2012. சரி, பொய்மை கரெக்டா சொல்லியா? ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஆடவும் தெரியல. சரி, பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். காக்கா என்னங்கா, அவ்வளவுதான் வந்துட்டோம்க்கா. பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, ஹெவியா போயிட்டு இருக்கு. அந்த அக்கா கூப்பிடுறாங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. சஞ்சய், வார்னிங் கொடுத்துருக்காங்க. இல்ல அலும்பு பண்றீங்கடா, அலும்பு பேசிக்கிறேன், பயப்படாங்கடா. இப்ப பாரு, இந்த ஆள நம்பாதீங்க. என்னை காட்டி கொடுத்து சாக்லேட் வாங்கி என்னை போட்டு. என்னடா? அதான் நான் அப்பயே சொன்னேன், உட்கார கூடான்னு சொன்னேன். இந்த ஆள் தான், நீதான் உட்காந்தா பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ண போறீங்க. பத்தியா நான் என்ன சொன்னேன்? இந்த ஆள் வந்துட்டு இப்படிதான் கேரளால வந்துட்டு என்னை காட்டி கொடுத்து சாக்லேட் வாங்கி தின்னான். இப்ப இந்த அக்காட்ட என்னை காட்டி கொடுத்து உள்ள உட்கார வச்சுட்டான். தம்பி ஓ, வெளியே போ, வெளியே போ. நீ மூடிட்டு வெளியே வாயா முதல்ல. நீ வெளியே வாயா முதல்ல. நீ வரங்க.